தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், நரேந்திர மோடி அவர்களுக்கு அவருடைய ஆட்சியில முக்கிய கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் பார்ட்டியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெகாசஸ் ஊழல் குறித்து விசாரணை நடத்தணும் அப்படின்றாங்க. ஏன்னா பெகாசஸ் ஊழலே மோடி அரசாங்கத்துலதான் நடந்ததுன்றாங்க. கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே இன்னைக்கு ஒரு நிர்பந்தத்தை வச்சிருக்கிறாங்க ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் 30 லட்சம் கோடி பங்குச்சந்தை ஊழல் குறித்து ஜேபிசி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜேபிசி அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி UPA 2 எந்த அளவுக்கு பாடுபடுத்துச்சுன்னு நமக்கு தெரியும். இந்த டெவலப்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? சந்திரபாபு நாயுடைய மகன் அவர் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு தெலுங்கு தேசம் பார்ட்டியில. அவரு வச்ச கோரிக்கை பாத்தீங்கன்னா, பெகாசஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி என்னுடைய தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்டு விட்டார்கள், அது விசாரிக்கணும் அப்படிங்கிறாரு. யார் விசாரிக்கணும்? யாரை விசாரிக்கணும்? இஸ்ரேல் கவர்மெண்ட் தெளிவா சொல்லியாச்சு. இஸ்ரேல்ல அந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் இஸ்ரேல்ல இருந்து தான் வாங்குறாங்க. அவன் தெளிவா சொல்றான், இது இன்டர் கவர்மெண்டல், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் தான் நாங்க கொடுப்போம், தனிநபருக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் இந்த சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டான் தெளிவா. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்னா யாரு? கடந்த 10 வருஷமா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் தான். அப்படி இருக்கும்போது விட்டு கேட்டவர்கிட்டயே போய், ஐயா என்னை யாரு விட்டு கேட்டாங்க, எதுக்கு விட்டு கேட்டாங்கன்னு கேட்டா என்ன எப்படி தோழர் கண்டுபிடிப்பான்? திருடங்கிட்டயே போய் தான் திருட்ட எப்படி நடந்ததுன்னு கேட்டா அந்த திருடன் எப்படி தோழர் ஒத்துப்பான்? சோ இது ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. ஆனா அந்த கேள்வியை நான் வரவேற்கிறேன், அந்த கோரிக்கை நான் வரவேற்கிறேன். நகைப்புக்குள்ளயா இருந்தாலும் அதுதான் வரவேற்கிறேன். பிகாஸ் கூட்டணியில் இருந்துகிட்டே அதை கேட்கிற இடத்துல அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதை நம்ம பாராட்டணும். ஆனா இவர்களுக்கு பதில் கிடைக்குமா என்றால் அது $1,000,000 கொஸ்டின் தான். ஆனா நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, பொருந்தாத ஒரு கூட்டணி, விரும்பத்தகாத ஒரு அலையன்ஸ், இதுல இருந்து வெளியே வருவதற்கு ஏதாவது ஒரு சலசலப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க விரும்பாத ஒரு விஷயத்த, உதாரணமா சொல்ல போனா ஸ்பெஷல் ஆந்திராக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். இப்ப கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா 10 வருஷமா இதே நரேந்திர மோடி ஆட்சி தானே இருந்தது, அவங்க ஏன் கொடுக்கல? இப்ப கொடுக்குறனா மட்டும் ஆன் வாட் கண்டிஷன் யூ வில் கிவ், இது எல்லாமே இருக்கு. சோ இதெல்லாமே ஒரு நெருக்கடி கொடுக்கிறது. கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்துவதற்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் செய்தால் நல்லா இருக்காது. ஏன்னா அவர் ஆல்ரெடி அங்க மோடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. மேடை ஏறி என்ன சொல்றாரு, மோடி நாட்டுக்கு பெருமை சேர்த்து விட்டாருன்னு சொல்றாரு. இது எல்லாமே மேடை பேச்சுக்காக பேசுறதுதான் தோழர். இப்ப நானும் அந்த மேடையில போய் நீங்களும் நானும் பேசினா கூட மோடியை பத்தி புகழ்ந்துதான் பேசி ஆக வேண்டும். கட்சிக்காரர்கள், கட்சியில இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் இந்த விஷயத்த அவங்க செய்யறாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க இது போல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த என்டிஏ பிளாக்கை விட்டு நீங்க வெளியே வரீங்களோ, மக்கள்கிட்டயும் உங்களோட செல்வாக்கு கூடும், நாட்டு மக்களும் உங்களை போற்றி புகழ்வார்கள். நீங்க அதே போல இதற்கு மாறாக நீங்க அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே நீங்க கூட்டணியில இருந்தீங்கன்னா உங்களை 2 மாசத்துல அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. சோ நீங்க முந்திக்கணும். இது ஒரு ஆடு புலி ஆட்டம் போல. நீ முந்திக்கணும், இல்லாட்டி ஆடு உன்ன அடிக்கும், இல்ல புலி உன்ன அடிக்கும், இந்த மாதிரி கதை தான் போயிடும். சார், 2வது கேள்வி நீங்க கேட்டது ராகுல் காந்தி அவர்கள் வச்ச அந்த குற்றச்சாட்டு. 1 லட்சம் கோடி இல்ல, 2 லட்சம் கோடி இல்ல, 30 லட்சம் கோடி. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே 30 லட்சம் கோடி முறைகேடு என்கிற ஒரு பெயரோட தான் ஆட்சிக்குள்ள வராங்க. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டினாலதான் அன்னைக்கு 2G ஊழலை பத்தி மிகப்பெரிய அளவுக்கு அதை ஊதி பெரிதாக்கப்பட்டு திமுக மேல அந்த பழியை போட்டு ராஜா அவர்களும் கனிமொழி அவர்களையும் கைது செய்து திகார் சிலை வச்சாங்க. சோ இன்னைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வைக்கணும்னு சொல்றாங்கன்னா அதை இவங்க ஏத்துக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. ஒருவேளை கூட்டணி அணியினர் இல்ல எதிர்கட்சிகள் கேட்கறாங்க, கேட்கும்போது இது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி இல்ல போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டா மோடி என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இதெல்லாமே அவருக்கு எதிர்காலத்தில் வர இருக்கும் தர்ம சங்கடங்கள். சோ கரெக்டா ராகுல் காந்தி அவங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் பண்ணி ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கேட்கிறாரு. இதுல கண்டிப்பா ஏதாவது பேசி வச்சுட்டு பண்றாங்களா, இல்ல பல்டி மாமா கிட்ட பேசி வச்சுட்டு மாமா நான் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கேட்கறேன், நீ அவங்கள ப்ரெஷர் பண்ணி கூட்டு வந்துரு, அங்க வச்சு அடிக்கலாம் அப்படின்னு பண்றாங்களாங்கிறது இது என்னுடைய ஆசை. இப்படி நடந்தால் மகிழ்ச்சி. பட் ரியாலிட்டி அது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். பட் இந்த அப்ரோச் நான் வரவேற்கிறேன். ஒரு பக்காவான ஒரு எதிர்கட்சி ரோல செஞ்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்துல ராகுல் காந்தி இருக்காரு. இதற்கு முன்னாடியும் செஞ்சிருக்காரு. பட் இன்னும் ஆக்டிவா இன்னும் இறங்கி அடிக்கணும். பிகாஸ் தே ஹேவ் நம்பர்ஸ். இன்னும் ஒரு எம்பி ஒரு சுயேட்சை எம்பி ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ இவங்களோட எண்ணிக்கை 2 ஆகி இருக்கு. சோ காங்கிரஸ் அந்த ஒரு பிக் பிரதர் ரோல் எடுத்துட்டு கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோட அவர்களோட ஆதரவோட மக்கள் பிரச்சனையை முதன்மையாக பேசி
முதன்மை கட்சியாக அதை வந்து முன்னின்று எடுத்து மக்கள் மன்றத்துல அவர்களோட செல்வாக்கை உயர்த்தி கொண்டு இனி வரும் காலங்களில் அவங்க களமாடுவார்கள் என்று நான் நம்புறேன் தோழர். கண்டிப்பா தோழர். இப்போ நிதிஷ்குமார் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அக்னிவீர் திட்டத்தை கைவிடணும். பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல மக்கள் எதிர்ப்பு அந்த திட்டத்துக்கு இருக்கு. அதனால அதை கைவிடணும்னு சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம இன்னும் மோடி அவர்கள் தன்னிச்சையாக ஒரு தான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு மன்னர் மனப்பான்மையில அதிகார திமிறல கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை இப்ப கூட்டணி நிர்பந்தம் வந்து வருது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு எங்களுக்கு அந்த திட்டம் பிடிக்கல, அதை கைவிடு அப்படின்னு கண்டிப்பா மோடியை நிர்பந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா வந்து நிர்பந்தம் செய்வார்கள் தோழர். ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேஷ்லயும் இந்த அக்னிவீர் திட்டத்தால நிறைய இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த அக்னிவீர் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்திய ராணுவம் வந்து கேட்டதா, எங்களுக்கு ஆள் எடுப்பு வந்து அதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கு, அக்னிவீர் திட்டம் கொண்டு வாங்க, அதன் மூலமா ஆட்களை எங்களுக்கு கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்களா? கிடையாது. இது இவர்களுடைய கொள்கை முடிவு. அக்னிவீர் திட்டம் என்பது அதுல வந்து செலக்ட் ஆகிறவங்க வந்து நீங்க ஆர்மிக்கு அனுப்பிடுவீங்க. அதுல 3 வருஷம் மிலிட்ரியில அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு செலக்ட் ஆகாம திரும்ப வரான் பாத்தீங்களா, அவனெல்லாம் என்ன பண்ணுவீங்க? மேக்சிமம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இந்துத்துவ மூளை செலவு செய்யப்பட்டு அவன் மோஸ்ட்லி ஆர்எஸ்எஸ்லயோ இல்ல பிஜேபிலயோ சேர்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இவங்களுடைய கேம் பிளான். இதை வந்து உணர்ந்து கொண்ட எதிர்கட்சியினர் வந்து இதை வந்து அப்போஸ் பண்றாங்க. அன்னைக்கே வந்து திமுக இதை வந்து அப்போஸ் பண்ணுச்சு. எல்லா கட்சியும் எதிர்த்து, பிஜேபி தவிர எல்லா கட்சியும் இதை வந்து எதிர்த்து வந்துதான் பேசினார்கள். சோ இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நிதிஷ்குமாரோடைய கட்சிக்கும் அவருடைய கட்சி உறுப்பினர்களுக்கும். அவங்க வந்து இன்னைக்கு கேட்கறாங்க. அது வந்து அவங்களுடைய குரல் கிடையாது தோழர், அது பீகார் மக்களுடைய குரல். பீகார்ல நீங்க எந்த கட்சி வேணாலும் நீங்க வாக்களிங்க, ஆனா அந்த ஒட்டுமொத்த மக்கள் அவங்க வந்து அந்த அக்னிவீர் திட்டத்தை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. இன்ஃபேக்ட் தேஜஸ்வி வந்து ராகுலை வந்து முன்னிலையில வைத்துக் கொண்டு அதை வந்து ஒரு எலக்ட்ரல் ப்ராமிஸாவே, காங்கிரஸோட எலக்ட்ரல் ப்ராமிஸாவே இது இருந்தது. அவர்களும் நாங்களும் அதை வந்து இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே அந்த அக்னிவீர் திட்டத்தை ரத்து செய்வோம்லாம் வந்து அவர் சொன்னாரு. பார்த்திருப்போம், அந்த காணொலி எல்லாம் இருக்கு. சோ அப்படி ஒருவேளை நீ இப்படி யோசிச்சு பாருங்க, காங்கிரஸோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இருக்கிற ஒரு திட்டத்தை கூட்டணி என்டிஏல இருக்கிற கூட்டணி கட்சிகள் சொல்லி அதை நிறைவேற்றும் இடத்தில் வந்து பிஜேபி இருந்தால் அப்ப நடப்பது யாருடைய ஆட்சி? காங்கிரஸோட ஆட்சி போலதான் அது வந்து ஒரு பேசுபொருளாகும். நிச்சயம் பிஜேபி அதற்கு அடிப்பணியா வாய்ப்பில்லை. ஆனா எந்த அளவுக்கு இவங்க நெருக்குதல் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அது ஒரு அவர்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வரும் தோழர். இல்ல கண்டிப்பா இப்ப அடிபணிய வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அக்னிபாத் திட்டத்தை வச்சு அந்த ஹோல் ரீஜன் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஓட்டை இந்த தேர்தலில் இழந்துட்டாங்க. இப்ப அடுத்து வர தேர்தல்களையும் கண்டிப்பா இழப்பாங்க இல்லையா? நஷ்டம் அப்படிங்கிறப்ப பிஜேபிக்கு நஷ்டம், உன் கூட சேர்ந்து எனக்கும் நஷ்டம்ன்றப்ப நான் ஏன்டா உன் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடுக்க மாட்டாங்களா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும்? இல்ல கண்டிப்பா தோழர், அதுக்குதான் நெருக்கடி கொடுப்பாங்க. அந்த நெருக்கடி கொடுப்பதே அந்த கூட்டணி விட்டு விலகத்தான். நான் இதை இப்படிதான் பாக்குறேன். பிகாஸ் அவங்களுக்கும் இவங்க கூட 5 வருஷம் பயணம் பண்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஐடியா இருக்காது. ஏங்க 5 வருஷம் பயணம் பண்ணா இவங்களை காலி பண்ணிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய நியூஸ் கார்டெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. டிடிபி தெலுங்கு தேச பார்ட்டியோட ஒரு 5 எம்பிக்களை வந்து பிஜேபியில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2019-24 காலகட்டத்துல இவங்க ஜெயிச்சு வந்த எம்பிக்களை வந்து அவங்க வந்து வாங்கிட்டாங்க. சோ இந்த பேரங்கள் எல்லாம் நடக்கும். இது வந்து சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாம இல்ல. அதனாலதான் சந்திரபாபு நாயுடோட மகனே பேசுறாரு, பெகாசஸ் பத்தி விசாரிங்கன்னு சொல்லிட்டு. யாரு அவர் என்ன சொல்றாரு? மோடி எப்படி பெகாசஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன விட்டு கேட்டாரு கேளுங்கிறாரு. யார்கிட்ட கேட்கணும்? மோடி கிட்டதான் நீ கேக்குற. அப்ப கேட்டா கோவம் வரும்ல. அப்ப வந்து கூட்டணியில வந்து ஒரு விரிசல் வரும் இல்லையா? விரிசல் வரணும் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கேட்கறாங்க தோழர். இவங்க யாருக்கும் வந்து பிஜேபி நம்ப தயாரா இல்லை. இது வந்து இப்போ வந்து அப்ப நீங்க கேட்கலாம், அப்புறம் எதுக்கு போய் இப்போ ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, தேர்தல் அவங்க ஒன்னா போட்டிட்டு இருக்காங்க, ஒன்னா போட்டிட்டு ஜெயிச்சுட்டாங்க. சோ அதற்கு வந்து மக்கள் கொடுத்த ஒரு முடிவு, அது மக்கள் முடிவை ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு அதற்கப்புறம் அங்க வந்து ஏதாவது ஒரு உடன்படிக்கை ஏற்படலன்னு சொல்லி வெளியே வந்தா மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நாங்க இப்படி அக்னிவீர் திட்டத்தை கேட்டோம், அவங்க கேட்கற மாதிரி தெரியல. நாங்க வந்து சாதிவாரி கணக்கெடுக்க பண்ணுங்கன்னு கேட்டோம், அவங்க கேட்கற மாதிரி தெரியல. நாங்க இந்த ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டோம், அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால எங்களுக்கு இந்த கூட்டணி வேணாம், எங்களுக்கு அந்த கூட்டணி வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க, நாங்க அதனால அந்த கூட்டணி கூட போறோம். ஒரு காரணம் வேணும் இல்லையா? நீங்க மக்கள் மன்றத்துல வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசமா பிரச்சாரம் 2 மாசமா பிரச்சாரம் பண்ணிட்டு நாங்க என்டிஏன்னு சொல்லி பேசிட்டு ஜெயிச்சுட்டு அடுத்த நாளே நாங்க இந்தியா அலைன்ஸுக்கு போறோம்னா அது வந்து கண்டிப்பா ஒரு விமர்சனத்துக்குள்ள ஆவார்கள். சோ டிமாண்ட்ஸ் நீங்க அதிகப்படுத்தினால்தான் கூட்டணிக்குள்ள வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டு கூட்டணி முறிவை நோக்கி அது நகரும். எனக்கு தெரிஞ்சு அந்த கார்டு தான் அவங்க பிளே பண்றாங்க. ரொம்ப லாங்கெல்லாம் அவங்க டிராவல் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது நாங்க ரொம்ப ரொம்ப மாஸ்டர் பிளான் வச்சிருக்கோம், நாங்க வந்து சபாநாயகரை வாங்கிட்டா நாங்க வந்து
இவங்களை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிலாம் இவங்க நினைச்சாங்கன்னா இவங்களை ஈஸியா பிஜேபி தூக்கி காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ சபாநாயகர் வச்சுக்கோ, சபையை கூட்டினா தானே சபாநாயகர், சபையை கூட்டினா தானே நீ வந்து சபாநாயகர் ரோலை பிளே பண்ணுவ. நான் பிரசிடென்ட் வச்சுக்கிறேன், மிலிட்டரி ரூல் வச்சுட்டு இதை பண்றேன், வேற ஏதாவது ஹவுஸ் வந்து காரணமே இல்லாம ஹவுஸ் வந்து நடத்தாம பண்றேன். சோ அந்த ட்ரிக் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தோழர். நீங்க வந்து ஒரு பிளான், நீங்க வந்து 2 பிளான் வச்சிருந்தா பிஜேபி 10 பிளான் வச்சிருப்பான். சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் அங்கிருந்து கழண்டு வரீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. கண்டிப்பா தோழர். இப்ப இன்னும் பவர் வந்து மோடிக்கு கைக்கு வரல. ஒருவேளை பவர் வந்து எல்லாமே சுமூகமா போற நிலைமையில பிஜேபி தரப்புல இருந்து அதிகாரம், பணம் எல்லாம் ஹெவியா வச்சிருக்கிறதுனால சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களையோ இல்ல நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களையோ விலை கொடுத்து வாங்கி தன் பக்கம் இழுக்க மாட்டாங்கன்றதுல என்ன நிச்சயம் இருக்கு தோழர்? 100% நடக்கும் தோழர். அதுக்கு தானே பயப்படுறோம். நீங்க ஏன் போறீங்க? அந்த அதாவது இது எப்படி இருக்குன்னா, அது டைனோசர்னு தெரியுது. அந்த டைனோசருக்கு நான் ஒரு சின்ன மயக்க மருந்து கொடுத்துட்டு அந்த டைனோசரை நான் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவேன்னு சொன்னா இது நம்புற மாதிரியா இருக்கு? அந்த டைனோசர் விடாது, அது தூங்குற மாதிரி நடிக்குது. எப்படி போனாலும் உங்களை அட்டாக் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க வந்து நீங்க நீங்க வந்து அவ்வளவு நேர்மையாளர்களா இருந்தா நீங்க உங்களுடைய கடந்த காலத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க ஏதாவது செய்யாத விஷயத்த புதுசா செய்ய போறீங்க. நீங்க ஜெயிச்ச உடனே நாட்டு நலன் கருதி நாங்க இந்த அலைன்ஸ்க்கு வரோம், இல்ல நாங்க முடிவு எடுக்கல, இந்திய ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு இன்னும் காலதாமதமாகும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும், நாங்க அமைச்சரவை குறித்து நாங்க இன்னும் முடிவு பண்ணல, நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க டிலே ப்ரொலாங் பண்ணி அவங்கள பொறுமை இழக்க வச்சிருக்கணும். அப்படி பண்ணாம அவங்க கூப்பிட்ட உடனே போய் உட்காந்து கையெழுத்து போட்டு இப்போ பிரசிடன்ட் கிட்ட போயிட்டு அவர் வந்து அவருடைய ஆதரவு எம்பிக்களுடைய கடிதத்தை வந்து கொடுத்துட்டாரு, ஆட்சி அமைக்க வந்து கூப்பிட்டுட்டாங்க. சோ அதிகாரம் போச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும். சோ ஜீனி இந்த லேம்ப், அது அந்த புகை, அந்த ஜீனி அந்த விளக்கு தேய்ச்சா அந்த பூதம் வரும். பூதம் வந்த பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியும் உங்களுக்கே. பொறுத்தருந்து பார்க்கலாம் தோழர். இவங்களுடைய முடிவு இவர்கள் கையில தான் இருக்கு. யாரும் அதை வந்து எதிர்கட்சி தெளிவா இருக்காங்க, எதிர்கட்சி ரோல் அவங்க பிளே பண்ண தெளிவா இருக்காங்க. ஆனா உங்களுடைய ரோல் தான் ரொம்ப வந்து ஸ்கெப்டிக்கலா இருக்கு. நீங்க பிஜேபி பத்தி தெரிஞ்சோ நீங்க இப்படி பண்றீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க். அது வந்து நாட்டு மக்களே வந்து பார்த்து உங்களுக்கு வந்து உங்களை பார்த்து ஆறுதல் சொல்ல போற நாள் ரொம்ப தூரம் இல்லை. கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசுவோம். நன்றி தோழர். நன்றி.